ஐயோ சார், என் புள்ள எங்க சார் இருக்கா? என் புள்ள எங்க இருக்கா சொல்லுங்க சார். என் புள்ள எங்க இருக்கா? உங்க புள்ள பேர் என்ன? பாஸ்கர் சார். என் புள்ள சார் இங்க தான் அட்மிட் பண்ணிருக்காங்களா? எங்க இருக்கான்னு பார்த்து சொல்லுங்க சார். மேல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போங்க. பாத்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தா சரியாயிடும். இவரை நீங்க யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. பாஸ்கர், பாஸ்கர், டேய் பாஸ்கர், என்னடா ஆச்சு? என்ன ஆச்சு? ஐயோ, என் புள்ள இப்படி அடிபட்டு படுத்திருக்கா. என்னடா ஆச்சு பாஸ்கர் உனக்கு? பாஸ்கர் பாருடா. பாஸ்கர், அம்மா வந்திருக்கேன் பாருடா. அம்மா, மெதுவாப்பா, 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 மெதுவா வந்துட்டியம்மா. சாகிறதுக்குள்ள நான் ஒரே முறை பார்க்கணும்னு நினைச்சம்மா. ஏன்னா அப்படிலாம் பேசுற? என் ஆசை நிறைவேறிடுச்சுமா. அப்படிலாம் சொல்லாதப்பா, நீ தீர்க்காயசா இருப்ப. நீ ஏன் புள்ளடா? என்னப்பா இப்படி அடிபட்டிருக்கு? யாருப்பா இவனை இப்படி அடிச்சது? எல்லாம் அந்த சுப்புதாமா. சுப்புவா? எந்த இடப்பட்ட பையப்பாவ? அதாம்மா, அந்த காயத்ரியோட அக்கா புருஷன் ஈபிக்காரன். அவன் தாமா இவனை போட்டு அடிச்சது. அவனுக்கு இவனுக்கு என்னடா பிரச்சனை? அம்மா, என் மச்சி வச்சு காயத்ரி மேல எனக்கு ஒரு கண்ணு. அவன் மேல நான் ஆசைப்படுறேன். அவன் சொத்து. நீ யாரோ குறுக்க வரதுக்குன்னு சொல்லி சொல்லி என்ன அடிச்சாம்மா. அம்மா, நல்ல வேலைமா நாங்க அந்த பக்கமா போனோம். இல்லைன்னா இவனை அடிச்ச கொண்டு இருப்பாமா. என் புள்ள மேலேயே கை வச்சுட்டானா? அவனை சும்மா விடக்கூடாது. அந்த சுப்புக்கு போன போடுப்பா. அம்மா வேண்டாம்மா, அவன் ஒரு அயோக்கியம்மா. நீ சும்மா இருடா. டேய், அந்த காயத்ரிக்காவது போன போடுடா. அங்க என்னடா பார்வை? காயத்ரிக்கு போன போடுடா. அம்மா, ரிங்கு போதுமா? யாருன்னு தெரியல, புது நம்பரா இருக்கு. பாப்போம். ஹலோ, யாரு? காயத்ரி தானே? ஆமா, நீங்க? பாஸ்கரோட அம்மா பேசுறேன். சொல்லுங்க. என்னத்த சொல்ல? நீ நல்லா இருப்பியா? உன் குடும்பம் உருப்படுமா? உன் குடும்பம் எல்லாம் அழிஞ்சு நாசமா போயிடுவீங்க. டேய், நீ சும்மா இருடா. என் புள்ள அப்படி என்ன பாவம் பண்ணா? உன் மேல ஆசைப்பட்டா. சொன்ன கேளுமா. டேய், சும்மா இருடா. நீ உன் மேல உசிரியே வச்சிருந்தா. உன் மாமன் கிட்ட இருந்து உன்னை காப்பாத்த ட்ரை பண்ணா. அதுக்காக நீ உன் மாமனை வச்சு அவனை சாகடி அடிச்சு ஆஸ்பத்திரி போட்டுட்டீங்களே. என் பெத்த வயிறு பத்திக்கிட்டு எரியுது. இங்க வந்து பாரு, என் பிள்ளைய எப்படி அடிச்சு போட்டிருக்காங்கன்னு. என் பிள்ளைக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு, உன் குடும்பத்தை ஒண்ணு இல்லைன்னு பண்ணிடுவேன். ஐயோ, என்ன சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. எக்ஸ்கியூஸ் மீ, பாஸ்கர்ங்கிறவர் எங்க அட்மிட்? ஒரு நிமிஷம் மேடம், மேல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போங்க. மேல ஃபர்ஸ்ட் ஃப்ளோரா? தேங்க் யூ. காயத்ரி வரடா. பாஸ்கர் பிளான் நல்ல ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. வா, நம்ம உள்ள போயிடலாம். வா. அழாதம்மா. அம்மா, காயத்ரி இங்க வந்தா அவளை எதுவும் திட்டாதம்மா. என்னடா நீ? அவளால தானே இவ்வளவு பிரச்சனையோ? அம்மா, காயத்ரி என்னால மறக்க முடியலம்மா. அவ இல்லைன்னா என் வாழ்க்கையே இல்லம்மா. டேய், அப்புறம் எனக்கு கோவம் வந்துடும்டா. அவ இல்லைன்னா இந்த உலகத்துல வேற பொண்ணே இல்லையா?
அவ அக்கா புருஷன் தான் சரியில்லையடா, உன்னை இந்த அடி அடிச்சிருக்கான். நீ உயிர் பழிச்சதே அதிசயம்னு உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்றாங்க. அந்த சுப்பு காயத்ரி எனக்குதா, அவளை விட்டு இல்லைன்னா உன்னை சாகடிச்சிருவேன்னு சொல்லி உன்னை இப்படி உருட்டு கட்டையெல்லாம் அடிச்சப்ப நீ எப்படி எல்லாம் துடிச்சிருப்ப. டேய், அவன் பொண்டாட்டியோட தங்கச்சியை 2வது கட்டணும்னு பிடிவாதமா இருக்காண்டா. அவன் கட்டி தொலையட்டுமே, இது அவன் குடும்ப பிரச்சனைடா. அவ அப்படி அவனதான் கட்டி சீரழியணும்னு விதி இருந்தா நாம என்னடா பண்ண முடியும்? நீ ஏன்பா அவங்க குடும்ப விஷயத்துல எல்லாம் தலையிடுற? அம்மா, அந்த சுப்பு ஒரு பொம்பளை பொறுக்கிம்மா, ஒரு மிருகம். அவங்கிட்ட மாட்டிக்கிட்டா காயத்ரியோட வாழ்க்கை சின்ன பின்னம் ஆயிடுமா. காயத்ரிக்கு அது மாதிரி அநீதி நடக்க கூடாதும்மா. அம்மா, அவ ரொம்ப நல்லவம்மா. அவளை மாதிரி ஒரு பொண்ணு இந்த உலகத்திலே கிடையாது. என் உயிரை கொடுத்தாவது காயத்ரி நான் காப்பாத்தியே தீருவேன். பாஸ்கர், பாரு, எல்லாம் அக்கா புருஷன் பண்ண வேலை. எப்படி அடிச்சிருக்கான்னு பாரு. ஆமாங்க, அன்னைக்கு பாஸ்கர் உங்க வீட்டுக்கு வந்தப்போ சுப்பு அடிச்சிருக்கான். இப்போ சாவடி அடிச்சிருக்கான். அடுத்த தடவை பாஸ்கரை கொண்டுடுவானா? அது வரைக்கும் நான் பார்த்து சும்மா இருக்க மாட்டோங்க. பாஸ்கர், சத்தியமா சொல்லுங்க, சுப்பு மாமா தான் உங்களை அடிச்சாரா? காயத்ரி, நான் பாட்டுக்கு அமைதியா போயிட்டு இருந்தேன். திடீர்னு அவர் குறுக்க வந்துட்டாரு. டேய், நீ வரதுக்கு முன்னாடி நாங்க 2 பேரும் அவ்வளோ அந்யுன்யமா இருந்தோம். நீ வந்த அப்புறம் அவ சீண்ட கூட மாட்டாடா. நீ இருந்தா தானே இதெல்லாம் நடக்காம போகும் அப்படின்னு சொல்லிட்டு உன்னை கொன்னுறேன் பாடுறான்னு மறைச்சு வச்ச கட்டையை எடுத்து என் தலையில அடிக்க பார்த்தாரு. நான் தடுத்தேன். அப்ப என் கையில பட்டு என் கையெழுப்பு உடஞ்சு போச்சு. காயத்ரி, என் பிள்ளைக்கு என்னம்மா பதில் சொல்ல போற நீ? இவ்வளவு அடி வாங்கிய திருந்த மாட்டேங்கிறா. இன்னும் காயத்ரி காயத்ரின்னு உன் பேரை தான் சொல்லிட்டு இருக்கா. என் பிள்ளைக்கு நியாயம் கிடைக்குமா கிடைக்காதா? கட்டாயம் உங்க பிள்ளைக்கு நியாயம் கிடைக்கும். காயத்ரி, நியாயம் எல்லாம் வேண்டாம். காயத்ரி, உனக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. நீ நல்லா இருக்கணும். உன் பேர் எப்பவும் கெட்டக்கூடாது. நீ சுப்புவோட சாதி வலையில சிக்கிடக்கூடாது. காயத்ரி, நீ இப்ப என்னதான் சொல்ல போற? சொல்ல மாட்டேன், செஞ்சு காட்டுறேன். நீ எதுவும் சொல்லவும் மாட்ட, எதுவும் செய்யவும் மாட்ட. நான் இப்பவே போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ண போறேன். அந்த சுப்பு உள்ள தள்ளமா விட மாட்டேன். காயத்ரி, காயத்ரி, போலீஸ்க்கு போகாத, நம்ம குடும்பம் மரம் போயிடும். நீ இருடா. காயத்ரி, போங்கடா, போங்க. பாத்துடா. மேடம் 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 மேடம், ஒரு நிமிஷம். பாஸ்கர் ரொம்ப நல்லவன். திருட்டு போன சீட்டு பணத்துக்கும் பாஸ்கருக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அந்த சீட்டு பணம் கொலை போனதுக்கும் உங்க மாமா சுப்புவுக்கும் சம்பந்தம் இருக்கு. அந்த சீட்டு பணம் கொலை போனதுக்கும் உங்க மாமா சுப்புவுக்கும் சம்பந்தம் இருக்கு. என்ன சொல்றீங்க? சுப்பு மாமாக்கும் சீட்டு பணம் கொள்ளைக்கும் தொடர்பு இருக்கா? நேரடி தொடர்பு இல்ல. உங்களுக்கு யாராவது லேடி எஸ்ஐ தெரியுமா? லேடி எஸ்ஐ? எஸ்ஐ கவிதான்னு ஏதோ பேர் சொன்னாங்க. அவங்களுக்கும் சுப்புவுக்கும் ஏதோ பழக்கம் இருக்காமே. ஆமா, அதனால உங்களுக்கும் பாஸ்கருக்கும் நடக்க இருந்த நிச்சயதார்த்தத்தை நிறுத்தணும்னு சுப்பு பிளான் பண்ணியிருந்தாரு. அதனால சீட்டு கம்பெனில பணத்தை கொள்ளையடிச்ச ஆளுங்களுக்கும் பாஸ்கருக்கும் தொடர்பு இருக்குன்னு கவிதா மூலியமா போலீஸ்ல நம்ப வச்சிருக்காரு. என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? கொள்ளையனுங்களை போலீஸ் மத்தியானமே புடிச்சிருக்கு. அவங்க நினைச்சிருந்தா பாஸ்கரை உடனே அரெஸ்ட் பண்ணிருக்கலாம். ஆனா போலீஸ் சாயந்தரம் 7 மணிக்கு ஏன் அரெஸ்ட் பண்ணணும்? ஏன்னா அந்த நேரம் பார்த்து பாஸ்கரை அரெஸ்ட் பண்ணா நிச்சயதார்த்தத்தை நிறுத்திடலாம்ல. சுப்புவோட திட்டம் உங்களை அவரோட வலையில விழ வைக்கணும். அதனாலதான்.
அதனால கவிதா கிட்ட பேசி 2 பேரும் பிளான் பண்ணி பாஸ்கர் பேரை கொள்ளையன்க சொல்ற மாதிரி செட்டப் பண்ணிருக்காங்க. போலீஸை வச்சு நிச்சயதார்த்தம் நடக்கிறப்ப வந்து பாஸ்கர் அரெஸ்ட் பண்ண வச்சாங்க. இது எல்லாத்துக்கும் பின்னணி உங்க சுப்பு மாமா தான். அதுக்கு உடந்த அந்த எஸ்ஐ கவிதா. இதெல்லாம் சுப்பு உங்களை அடையறதுக்காக போட்ட பிளானுங்க. நம்மள இன்னொன்னு சொல்றோம். அந்த கொள்ளையில சம்பந்தப்பட்ட சீட்டு கம்பெனி ஆளுங்க 2 பேரையும் போலீஸ் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இப்ப முழு பழியும் பாஸ்கர் மேல மட்டும்தான். கூடிய சீக்கிரம் ஜாமீன் முடிஞ்சு பாஸ்கரை உள்ள அனுப்பிச்சிட்டா நீங்க சுப்புக்கு தான்னு உங்க மாமா பிளான் பண்றாரு. பிரம்மையா? நான் யூஸ் பண்ண பெட்ஷீட்டை தானே ஆகாஷ் மேல போட்டிருந்தாங்க. அதான் இதை நினைச்சு பயந்துட்டேன். ஐயோ, என்னாச்சு எனக்கு? ஏன் இவ்வளவு பயப்படுறேன்? அண்ணே, வாழ வேண்டிய வயசுல அநியாயமா உன்னை கொன்னுட்டாங்களே. நீ என்னை விட்டுட்டு போயிட்டியே. ஊரையே காப்பாத்துற தொழில் என் தொழில். ஆனா என்னால உன்னை காப்பாத்த முடியலன்னா என்ன மன்னிச்சுடு. உன்னை கொலை பண்ணவனை கண்டுபிடிக்கிற, பழி வாங்கியே தீர்வேன். என்னங்க என்னங்க, லைட் போடல, ஃபேன் போடல, ஆபீஸ்ல இருந்து வந்த உடனே ட்ரெஸ்ஸ கூட மாத்தாம அப்படியே படுத்துட்டீங்க. என்னதாங்க பிரச்சனை? என்ன தொந்தரவு பண்ணாத சரசு. 1 மணி நேரமா நானும் அதனால தானே பேசாம இருந்தேன். இதுக்கு மேல என்னால தாங்க முடியாது. ஆபீஸ்ல உங்களுக்கு ஏதோ பிரச்சனை என்னன்னு எனக்கு தயவு செஞ்சு சொல்லுங்க. ஏங்க,
என்ன பிரச்சனை தயவு செஞ்சு சொல்லுங்க. ஏன் இப்படி இருக்கீங்க? அக்கா போலீஸ் வந்திருக்காங்கக்கா. போலீஸா? மாமாவை கேட்டாங்க. மாமாவியா? என்னங்க பிரச்சனை? என்னங்க? என்ன சார்? நீங்க தான் சுப்புவா? ஆமாம் சார். பாஸ்கர் உங்களுக்கு தெரியும்ல? தெரியும் சார். அவர் அடிச்சீங்களா? அவரை அடிச்சீங்களா சார்? சார் அது எனக்கும் பாஸ்கருக்கும். சொல்லுங்க, அடிச்சீங்களா இல்லையா? ஆமாம் சார். என்னங்க சொல்றீங்க? இது எனக்கு புது பிரச்சனை. உங்களுக்கும் அவருக்கும் அப்படி என்னங்க பிரச்சனை? உங்க மேல கொலை முயற்சி கேஸ் பதிவாயிருக்கு. பாஸ்கரை கொலை செய்ய முயற்சி பண்ணதுக்காக உங்களை கைது பண்றோம். பாஸ்கர் ரொம்ப ஆபத்தான நிலைமையில ஹாஸ்பிட்டல் இருக்காரு. வாங்க சார் ஸ்டேஷனுக்கு. உயிருக்கு ஆபத்தா? என்னங்க இவரு என்னென்னமோ சொல்றாங்க. அப்படி என்னங்க பண்ணீங்க? இல்ல சார். சார் கிளம்புங்க. இருங்க சார், நான் மிஸ்ஸஸ்ட்ட சொல்லிட்டு வந்துடுறேன். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், எல்லா ஸ்டேஷன்ல வந்து சொல்லுங்க. வாங்க வாங்க சார். சார் சார் ப்ளீஸ் கொஞ்சம் இருங்க. நான் சொல்றதை கேளுங்க. என்னங்க பிரச்சனை? சார் இருங்க சார். சொல்றதை கேளுங்க. ஒரு நிமிஷம் இருங்க. மாமா ரொம்ப நல்லவர் சார், அவர் விடுங்க சார். சார் நான் கவர்மெண்ட் சர்வன்ட் சார். இபி ஆபீஸ்ல ஏஏ இருக்கேன் சார். ஏன் சார், அதுக்கும் நீங்க செஞ்ச கொலை முயற்சிக்கு என்ன சார் சம்பந்தம்? உங்களை மாதிரி பெரிய அதிகாரிங்களா பொறுக்கித்தனமான வேலை பண்ணது இல்லையா? சார் இல்ல சார். வாங்க சார். சார் வாங்க சார். சார் விடுங்க சார். சார் சார் கொஞ்சம் நிறுத்துறீங்களா? நீங்க பாட்டு வீட்டுக்குள்ள பூந்து என் புருஷன் ஏதோ கொலைகார மாதிரி தர நீ இருக்க இல்லாம இழுத்துட்டு போறீங்க. ஏங்க அவர் அக்யூஸ்டுங்க. எதுவா இருந்தாலும் இழுத்துட்டு போட்டோம் சார். என்ன நடந்ததுன்னு கூட சொல்லாம இப்படி இழுத்துட்டு போனீங்கன்னா அப்புறம் ஸ்டேஷனுக்கு வந்து தேவையில்லாம நான் பிரச்சனை பண்ணுவேன். இத பாருங்க, கமிஷனர் என் தம்பிக்கு தெரிஞ்சவர். நான் கமிஷனர் ஆபீஸ்க்கு போய் தர்ணா பண்ணுவேன். மா டியூட்டியை செய்ய விடுங்கம்மா. என்ன நடந்ததுன்னு கூட தெரியாம என் புருஷனை என்னால அனுப்ப முடியாது சார். வேணா என்ன அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போங்க. அம்மா 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 என்னையும் அரெஸ்ட் பண்ணி தள்ளுங்க. ஹலோ உங்களதாங்க, கீழ இறங்கி வாங்க ப்ளீஸ் மேடம். கொஞ்சம் கீழ இறங்கி வாங்க மேடம். இறங்குங்க மேடம், சொல்றத கேளுங்க. சார் என்ன சார் நீங்க இந்த ராத்திரி நேரத்துல பொம்பளைகளை கூட்டிட்டு போக கூடாது. இருங்க சார். இறங்க சொல்லுங்க சார். இருங்க சார். இறங்க சார். சார் முடியாது. நீங்க இறங்க. விடுங்க மாமா. முடியாதுன்னு சொல்றல. இறங்க. இறங்க சொல்றேன். வா இறங்க. நடந்ததை நான் சொல்றேன். நான் ஆபீஸ்ல வேலை செய்யும் போது எனக்கு ஒரு போன் வந்துச்சு. கரண்ட் கம்பி கட்டாயி விழுந்திருக்கு, அது மழை தண்ணியில விழுந்திருக்குன்னு. நான் அவசரமா போய் பார்த்தேன். போய் பார்த்தா அந்த போன் பண்ணதே பாஸ்கர் தான். பொய்யான தகவல் கொடுத்து என்ன வர வச்சது மட்டும் இல்லாம ஃப்ரெண்ட்ஸுங்களை வச்சு என்ன அடிக்க பார்த்தான். சின்ன கைகளை ஏற்பட்டுச்சு, அவ்வளவுதான். மற்றபடி உயிருக்கு ஆபத்தாகிற அளவுக்குலாம் நான் அவன் அடிக்கவே கிடையாது. அவன் சும்மா ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி கொலை முயற்சின்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கான். ஏன் புருஷன் நிரபராதி பண்ணது அவ இவர் மேலே பழைய தூக்கி போட்டிருக்கானா? இது என்ன சார் நியாயம்? அவனை சும்மாவே விடக்கூடாது. அக்கா பல்சரவாக்கம் ஏசி கவிதாவுக்கு நீ ஃபோன் பண்ணுங்க. அதான் சரி. போய் ஃபோன் எடுத்துட்டு வா. ஹலோ 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 ஒரு நிமிஷம் இருங்க. நீங்க யாருக்கு போன் பண்ணாலும் எந்த பிரயோஜனமும் இல்ல. அவங்க ஏரியா வேற, குற்றம் நடந்த ஏரியா வேற. சும்மா அனாவசியமா எங்க நேரத்தையும் அவங்க நேரத்தையும் வீணா வேஸ்ட் பண்ணாதீங்க சார். அந்த பாஸ்கர் ஒரு அயோக்கியன். என் தங்கச்சி வாழ்க்கையவே நாசம் பண்ண பார்த்தவன். அவன் கொடுத்த பொய் புகார தயவு செஞ்சு நம்பாதீங்க சார். மா இவர் மேல பாஸ்கர் கம்ப்ளைண்ட் கொடுக்கல, காயத்ரின்னு ஒருத்தவங்க கொடுத்துருக்காங்க. என்னடி இதெல்லாம்? என்ன காரியம் பண்ணிட்டு வந்திருக்க? உனக்கு இல்ல பைத்தியம் கீத்து பிடிச்சிருச்சா? மாமா மேலேயே
கொலை பண்ண முயற்சி பண்ணிருக்காருன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்து வச்சிருக்க. ஆமா, கொலை பண்ண முயற்சி பண்ணாரு, அதான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். இன்ஸ்பெக்டர் சார், இவரை நல்லா கூட்டிட்டு போய் ஸ்டேஷன்ல வச்சு 4 சாத்து சாத்துங்க.